Please subscribe Sadhguru Sai Creations. எரிச்சலோட சேர்த்த ஷார்ப்பான பெயினாக இருக்கும் ஃபிசிக்கல் பெயினுங்கிறது. ஆனால் எனர்ஜி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, காய்ச்சல் யாருக்கு இருக்கோ அவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மடங்கு வெயிட்டை வச்ச மாதிரி அமுக்கும் போட்டு, அந்த அளவுக்கு பாறங்கள்னால வச்சுட்டு உங்களுக்கு எல்லா விதமான சுவரையும் கட்டியிருப்பாங்க. மூர்த்தியை பண்ணக்கூடிய கல்லோடைய அந்த வெரைட்டியை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி. சில கற்கள் உள்ளே இழுக்கும். அதை மீன் பண்ணி தான் நம்ம கோயில்கள்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸு காலை அது மேலே வச்சு பாருங்கள். நீங்கள் 1 மணி நேரம் வாக் பண்ணி கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜியை இது ஒரு 10 நிமிஷத்தில் இது கொடுத்துரும் உங்களுக்கு. தீய கனவுகள் அப்படிங்கிறது வராது. முக்கியமாக நைட் மேர்ஸ் வரவே வராது. சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு கிறிஸ்டல் பற்றி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய கிறிஸ்டல். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பாதம் வலிங்கிறது நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த பாதம் வலி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வலியை பற்றின வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் ஃபிசிக்கல் பெயின் இருக்கும், சில நேரங்களில் எனர்ஜினால் வரக்கூடிய பெயினும் ஒன்று இருக்கும். எப்போவுமே ஃபிசிக்கல் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, எரிச்சலோடு சேர்ந்த வலியாக இருக்கும் ஃபிசிக்கல் பெயின். அதாவது உடல் ரீதியான கோளாறுனால வந்தால் எரிச்சலோடு சேர்த்த ஷார்ப்பான பெயினாக இருக்கும் ஃபிசிக்கல் பெயினுங்கிறது. ஆனால் எனர்ஜி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கும். உங்கள் கால் மேலே ஒரு 10 கிலோவை தூக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் எனர்ஜி பெயின். இப்போ காய்ச்சல் வருது உங்கள் எல்லாருக்கும். நல்லா இருப்பாங்க, 10 நாளாக ரொம்ப நல்லா இருந்தாங்கங்க. வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்தோடனே சரியான காய்ச்சல், இல்லைன்னா ஏதாவது ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க வந்தோடனே காய்ச்சல், இப்படியெல்லாம் சொல்கிறது உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும்போது அவங்களுடைய அந்த சிம்டம்ஸு ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா, அவங்க காய்ச்சல் யாருக்கு இருக்கோ அவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மடங்கு வெயிட்டை வச்ச மாதிரி அமுக்கும் போட்டு, அந்த அளவுக்கு ஹெவியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு வெயிட்டான பெயின்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோனை பயன்படுத்துங்க. ஏன்னா இது வயசானவங்க, குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே பயன்படும். ஏன்னா 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே இருக்க வேண்டிய கல் தான் இது, சரிங்களா? வீட்டுக்கு வீடு எதுக்கு அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் இருக்குது? நீங்கள் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் போட்டு அது பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அந்த கல்லில் மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எக்ஸஸ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே அந்த கல் சக் பண்ணிக்குது. சும்மாலாம் வைக்கல நம்ம ஆளுங்க. இந்த ஆட்டங்கல்லில் போட்டு அம்மிக்கல்லில் போட்டு சட்னியை போட்டு அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொன்னாங்க அப்படின்னா அது உடம்புக்கு எக்ஸசைஸு. ஆனால் எனர்ஜியில் கல் எப்போவுமே அப்சர்வன்ஸ் ஜாஸ்தி. எப்போ நீங்கள் கோயில்களை பாருங்கள், பாறங்கள்னால வச்சுட்டு உங்களுக்கு எல்லா விதமான சுவரையும் கட்டியிருப்பாங்க. ஆனால் மூர்த்தியை எந்த இடத்துல கட்டியிருக்காங்க? மூர்த்தியை பண்ணக்கூடிய கல்லோடைய அந்த வெரைட்டியை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி. சாலக்கிராம கல், இன்னும் பளிங்கு கல், இந்த மாதிரி கற்களில் தான் கொடுத்துருப்பாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ கேம். இது எனர்ஜியை அந்த அளவுக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். ஏன்னா இது புரியலை அப்படின்னா நான் சொல்ல போகிற கல்லை பற்றினா அதோட அருமையை யாருக்குமே தெரியாமையே போயிடும். ஏன்னா அதான் சொல்கிறேனே, இந்த வேர்ல்டு நமக்கு அவ்வளோ அழகான ரொம்ப சூப்பரான வளங்களை கொடுத்துருக்கு. நமக்கு அந்த வளங்களில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கலாம். சரி, இப்போ பேக் டு வருவோம். இப்போ என்னென்னா, கோயில்களில் பாறைகள்னால செஞ்ச கருங்கல்னால செஞ்சது அந்த மாதிரி சுவர்கள் எல்லாம் இருக்குது, தூண்கள் இருக்குது. அது எல்லாமே என்ன செய்யுது? யூனிவர்ஸில் இருந்து அந்த சக்தியை ரிசீவ் பண்ணுது.
ரிசீவ் பண்ண பவர்ஸ் எல்லாமே கொடிமரத்துல இருந்து மூர்த்திக்கு லைன் போகுது, கரெக்டா? ஸோ மூர்த்தின்னு நான் சொல்கிறது அந்த கடவுளுடைய சிலையை சொல்கிறேன். ஸோ அந்த சிலையை வந்து பாறாங்கல்லில் யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா வந்து சிலை செய்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இந்த சிலைகள் வந்து நீங்கள் என்ன மாதிரி கல்லை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கல்லுன்னு அதுக்குன்னே அவங்க வச்சுருப்பாங்க. இதை பரம்பரையாக ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதே வந்து பளிங்கு கல், ஸ்படிகத்தில், சாலிக்கிராம கல்லில், இல்லை வந்து நமக்கு வந்து சில இதில் வந்து இந்த ஆத்மலிங்கம்னு சொல்லக்கூடியது அது வந்து தனிப்பட்ட ஒரு இது, ஒரு நர்மதா ஸ்டோனு, இந்த மாதிரி இன்னொன்று நம்மளுடைய அந்த சங்கு வரக்கூடியது, இந்த கோமதி சக்கரம் மாதிரி வரக்கூடிய சங்கு அதில் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவ்வளோ வைப்ரேஷன்ஸு. ஏன்னா சில கற்கள் வந்து சக்தியை வெளியில் விடும், சில கற்கள் வந்து உள்ளே இழுக்கும். அதை மீன் பண்ணி தான் நம்ம கோயில்கள்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாறைகளை வந்து சுற்றியும் சுவராக கட்டி, இப்போ நீங்கள் வீடு கட்டுற மாதிரி கோயிலை கட்டியிருக்காங்க. அதுக்கு அங்கங்கே பலிபீடம்னு கட்டு போட்டு அந்த கட்டுகள்லேருந்து உங்களுக்கு வந்து மூர்த்திக்கு அந்த கொடிமரத்துக்கும் கொடிமரத்தில் இருந்து சிலைக்கும் வந்து அவ்வளோ ஒரு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே நிலைமையை தான் இப்போ நானும் சொல்ல போகிறேன். என்னென்னா உங்ககிட்ட இருக்கிற அன்வான்ட் எனர்ஜிஸை சக் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு விஷயம். சரி, இந்த கல்லை யூஸ் பண்ணுறதுனால என்னமா நமக்கு தனியாக கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, பியூரிஃபிகேஷன் நடக்கும் உங்கள் உடம்பு. அதாவது உங்கள் உடம்பு சொல்கிறது உங்கள் சூக்ஷ்ம உடம்பில் தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து இந்த பூமியோட செட்டில்டாக இருப்பீங்க. ஏன்னா எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு ப்ராப்பர் ஆகும். ஸோ எனர்ஜி ஃப்ளோ ப்ராப்பர் ஆகாதனால தான் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கிறது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால. தீய கனவுகள் அப்படிங்கிறது வராது. முக்கியமாக நைட்மேர்ஸ் வந்துட்டு வரவே வராது. தென் உங்களுடைய வில் பவரும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண அப்படி என்ன இந்த கல் வந்து என்ன ஸ்டோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் வந்து பிளாக் டர்மலின் அப்படிங்கிற பேர். இந்த பிளாக் டர்மலின் ஸ்டோன் வந்து ஒரு சின்னதாக பிரேஸ்லெட்டாவோ மாலையாவோ போடுறதுனால ஒரு சின்ன யூஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதே வந்து பிளாக் டர்மலினை வந்து ஒரு கல்லாக பாறையாக நீங்கள் வீடுகளில் வைக்கும்போது, இல்லை பிளாக் டர்மலின் மேலே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸு காலை அது மேலே வச்சு பாருங்கள், அப்படியே உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுக்கும். அதெல்லாம் உங்களால் உணர முடியும், அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிளாக் டர்மலின் அப்படிங்கிற ஸ்டோன். இன்னொன்று பிளாக் டர்மலின் பிளேட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்கேஸ் இந்த பிளேட் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஸ்டோன்ஸு. இந்த பிளாக் டர்மலின் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, பிளேட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிளாக் டர்மலின் வந்து நமக்கு ஒரு பால்ஸ் மாதிரி, இதை ஸ்பியர்ஸ் மாதிரி நிறைய ஷேப்ஸில் நமக்கு கிடைக்குது. ஆனால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்லைடாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்லைடுங்கும் போது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்லைடை என்ன பண்ணோன்னா நம்ம வாங்கி நம்மளுடைய கால்களை வந்து அது மேலே வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து 1 மணி நேரம் வாக் பண்ணி கிடைக்கிற அந்த ஒரு எனர்ஜியை வந்து இது ஒரு 10 நிமிஷத்தில் இது கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால தான் பிளாக் டர்மலின் ஸ்லைடு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி வெல்பீயிங் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். அதனால இந்த ஸ்டோன்ஸை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.